எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, குரு அதிசார பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த குரு அதிசாரம் ஆகக்கூடிய ஒரு தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு பார்க்கும்போது நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 31ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை மதியம் 1:56 புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு கடக ராசிக்கு குரு பகவான் அதிசாரமாகிறார். கிட்டத்தட்ட ஒரு 26 நாள் குரு பகவான் அதிசாரம் வாங்கி கடக ராசியில அதுவும் குறிப்பா உச்சம் அடைஞ்சு உட்கார்றார். அப்ப அதாவதுன்றது பார்க்கும்போது 2025 அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி முதல், அதே 2025 வருடத்துல நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை. அப்ப இந்த குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நவகிரகத்திலேயே சுபகிரகம் கொண்டவர் யாருன்னா இந்த குரு பகவான் தான். நிறைய அந்த குருவுக்கு பேர் உண்டு. அதாவது குரு கொடுப்பார் எவர் தடுப்பார், குரு பார்த்தா கோடி நன்மை. அப்ப இந்த குரு பகவான் மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு திருமணம் ஆகாதவங்களுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, தொழில் சரியான முறையில் இல்லாதவங்களுக்கு, படிப்பு எதிர்பார்க்கிறவங்களுக்கு, படிச்சுட்டு நல்ல வேலை எதிர்பார்க்கிறவங்களுக்கு, அரசியல், கலைத்துறை, சினிமாத்துறை, வெளிநாடு, இந்த மாதிரி எதை தொட்டாலுமே நம்ம கேட்குற கேள்வி ஒண்ணுதான், சாமி எனக்கு குரு பார்வை நல்லா இருக்கா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்போம். காரணம் என்னன்னா, ஒரு பொதுவாகவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, குரு தான் ஒரு மனிதனுக்கு முக்கிய ஒரு ஆணி வேறுன்னு நம்ம சொல்லலாம். அந்த குரு பகவான் தான் இப்ப அதிசாரம் ஆகிறார். அதிசாரம் அப்படின்னா அதாவது முன்னாடி போறது, வக்ரம் அப்படின்றது பின்னாடி ரிபேர்ஸ்ல வர்றது, அதிசாரம்ன்றது நம்ம இருக்கிற இடத்துல இருந்து முன்னாடி போறது, ஒரு குறுகிய நாள். அதுதான் இந்த குரு அதிசாரம். அப்படி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு 12 ராசிக்காரர்களுக்குமே எவ்வாறு இருக்க போகுது அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த காணொலியில கொஞ்சம் நம்ம ஆதாரபூர்வமா இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க. இப்ப குரு அதிசாரம் ஆகக்கூடிய காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்தைப்படி பார்த்தா 7வது ராசின்னு சொல்லக்கூடிய துலா ராசிக்கு எவ்வாறு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட ராசிக்கு அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். பொதுவாக பார்த்தா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் யாருன்னா சுக்கிரன் தான். வண்டி வாகன யோகத்தை கொடுக்குறவரும் சுக்கிரன் தான். குறிப்பா ஒரு பெண் சார்ந்த கிரகம் யாருனாலும் சுக்கிரன் தான். அப்போ உங்க ராசிக்கு அதிபதி சுக்கிரன் யாருன்னா குறிப்பா ஒரு பெண் கிரகம். இப்போ ஒண்ணும் இல்லை, நீங்க ஒரு ஆணா இருந்து ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்து கேட்டீங்கன்னா, உங்க ஜாதகத்துல குரு எங்க இருக்கிறாரு அப்படின்றது குரு அடிப்படையா உங்களுக்கு பலன்களை சொல்லுவாங்க. அதே நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்கன்னா சுக்கிரன் அடிப்படையை வச்சுதான் உங்களுக்கு பலன்களை சொல்லுவாங்க. ஆணுக்கு குருவும் பெண்ணுக்கு சுக்கிரனை வச்சுதான் ஜாதகம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்படி பார்த்தா இன்னைக்கு சுக்கிரன்றவர் ஒரு பெண் சார்ந்த கிரகம். குறிப்பா அதாவது இந்த துலா ராசியில பிறந்த பெண்களுக்கு நான் சொல்றேங்க, தொழில நீங்க சாதிக்க போறீங்க. இப்ப தொழில சாதிக்க போறீங்க. ரெண்டாவது, ஆல்ரெடி ஏதாவது சுய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 காசு லாபத்தை பார்க்க போறீங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதான்றது எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ, நம்மளோட கஷ்டங்கள் எப்ப தீருமோ அப்படின்னு நினைச்ச துலா ராசிக்காரங்களுக்கு இந்த உடைய குரு அதிசார யோகம் கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு குரு பகவானாகப்பட்டவர் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்ப உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வராரு. 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரும்போது 10ஆம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் எப்பயுமே பொதுவாக 10ஆம் இடத்துக்கு குரு வந்தா பதவி கூட பறிபோகும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம். இது உண்மைதான். ஆனா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல 10ஆம் இடத்துல உச்சமடைகிறார். அதனால உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் இருக்கு. ஏன்னா இந்த குரு பகவான் இப்ப 10ஆம் இடத்துல உச்சம் அடையலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 10ல வர குரு பகவான் உங்களுக்கு மேக்சிமம் இந்த 24 நாள்ல உங்களுக்கு 26 நாள்ல உங்களுக்கு எந்த பலனும் கொடுக்க மாட்டாருன்னு சொல்லியிருப்பேன். அப்ப இப்ப குரு பகவான் 9ஆம் இடம் பாக்கிய ஸ்தானத்துல இருந்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துல உச்சம் அடைகிறார். உச்சம்ன்றது அதிர்ஷ்டம். மகர ராசியில நீச்சம் அடைவாரு, கடக ராசியில உச்சம் அடைவாரு. குரு பகவான் உச்சமடைகிற ஒரே ஒரு இடம் எதுன்னு பார்த்தா கடகராசி தான். தன்னுடைய மனைவி வீட்டுல உச்சம் அடைகிறார். தனுசு ராசியும் மீன ராசிக்கு அதிபதி தான் குரு பகவான். அந்த குரு பகவானுடைய மனைவி தான் கடகராசிக்கு அதிபதி சந்திரன். அப்ப குரு கணவன், மனைவி கட்டன்றது சந்திரன்.
இவங்களுடைய வாரிசு தான் புதன் பகவான். மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கு அதிபதி தான் புதன் பகவான். அப்ப தன்னுடைய வாரிசு மகன் வீட்டுல இருந்து வந்த குரு பகவான் இப்ப மனைவி வீட்டுக்கு வந்து உச்சம் அடைகிறார். அப்படி ஆகக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா துலா ராசிக்கு ஒரு அற்புதமான காலம் தான் சொல்லுவேன். நீங்க சரிபாதியே பிரிச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப வந்து கன்னி ராசியில இருந்து மிதுன ராசியில இருந்து உங்க ராசி தான் இப்ப குரு பார்த்துட்டு இருக்கிறார். மற்ற கிரகங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்வை மட்டும்தான். ஆனா குரு பகவான் மட்டும் அப்படி கிடையாது. பார்க்கறவங்களுக்கு நல்லதை கொடுக்குறாரு, அவர் உட்கார்ந்து இருக்கிற வீட்டுக்கும் பலன் கொடுக்கிறாரு. அப்ப மிதுன ராசியில் உட்கார்றாரா, மிதுன ராசிக்கு பலன் கொடுக்கிறாரு. அப்ப குருவுடைய பார்வை பாருங்க 5, 7, 9. அது நீங்க இப்படி பார்த்தாலும் 5, 7, 9 வரும். இப்படி பார்த்தாலும் அந்த 5, 7, 9 அந்த 3 வீடு தான் வரும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்க்கும்போது மிதுன ராசியில இருந்து உங்க ராசியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசியை பார்க்கிறாரு. அதுதான் குரு பார்வைப்பட்ட கோடி நன்மை. அப்ப குரு பகவான் உங்களுக்கு 17ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசி பார்க்கிறாரு. பார்த்தீங்களா, அற்புதமான ஒரு வாய்ப்பு. 17ஆம் தேதிக்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 11 வரைக்கும் அடுத்தது உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வராரு. 10ஆம் இடத்துக்கு வந்து உட்காருடைய காலகட்டத்தில் வந்து குறிப்பா சொந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு, சொந்த வியாபாரம் பண்றவங்களுக்கு, சொந்த உழைப்பு நம்பி உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு, குறிப்பா விவசாயத்தை நம்பி உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாம் அட்டகாசமா இருக்க போகுது. இது வரைக்கும்ன்றது வந்து பார்த்தோம்னா உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாம, வயசுக்கு தகுந்த ஒரு வளர்ச்சி இல்லாம, மாடு மாதிரி நான் உழைக்கிறேங்க, மனசனுக்கு உண்டான மதிப்பு மரியாதை கூட இல்லைன்னு சொல்ற துலா ராசிக்காரங்களுக்கு இந்த குரு அதிசாரம், குறிப்பா சொந்த தொழில் செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு உங்க தொழில் விரிவுபடுத்த போறீங்க, சொந்த தொழில் ஆரம்பிக்க போறீங்க. ரொம்ப நாளா கனவா இருந்த விஷயம் நனவாக போகுது. இதுக்கு யாருக்கு முன்னாடி நம்ம நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டோமோ அவங்களுக்கு முன்னாடி நீங்க நல்லா வாழ்ந்து காட்ட போறீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து சொந்த தொழில் வைக்கணுன்ற ஒரு ஆசை, சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி நல்லா வாழணுன்றது ஒரு ஆசை, அதே மாதிரி கஞ்சி குடிச்சாலும் மற்றவங்க கிட்ட கையேந்து நிக்க கூடாதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு. இது எல்லாமே உங்களுக்கு இந்த 26 நாள் உங்களுக்கு நல்லா கைக்குடி வரப்போகுது. ஏன்னா இந்த நான் சொல்றது அக்டோபர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த 26 நாள் துலா ராசிக்கு அற்புதமான ஒரு காலம். குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த 2025 3 கிரக பயிற்சி நடந்தது. 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித முறைப்படி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போனாரு. அப்போ உங்களுக்கு பஞ்சம சனியா இருந்தவர் ரோக சனியா போயிட்டாரு. 92% சனி பகவான் உங்களுக்கு நல்லதுதான் பண்றாரு. அப்ப சனியுடைய தாக்கம் உங்க ராசி கிடையாது. அப்போ உங்க ராசிக்கு ரோக சனி எப்படி பார்த்தாலும் வளர்ச்சிக்கு உண்டான ஒரு ராசி தான். உங்களுக்கு இப்ப வந்து பார்க்கும்போது 6ஆம் இடத்துல சனி உட்கார்ந்து இருக்கிறதுனால சனி பயிற்சி உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மே மாசம் 14ஆம் தேதி குரு பகவான் வந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வந்தாரு. இப்போ உங்களுக்கு 9ஆம் இடம் பாக்கிய குருவோ வந்தாரு. பாக்கிய குருவோ உட்கார்ந்து குரு உங்க ராசி டைரக்டா 5ஆம் இடமா பாக்குறாரு. அப்ப புத்திரஸ்தானத்தை பாக்குறாரு, பூர்வ புண்ணியஸ்தானத்தை பாக்குறாரு. யாருக்கு முன்னாடி நீங்க நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ அவங்களுக்கு முன்னாடி வாழக்கூடிய இடத்துக்கு வந்துட்டீங்க, நீங்க சாதிக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க. நல்ல ஒரு யோகமான ஒரு ராசி தான், அதாவது துலா ராசி. அப்படி பார்த்தா உங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குரு 5ஆம் இடமா உங்க ராசி பார்க்கறதுனால உங்க ஜாதகத்துல 5ஆம் இடம் உங்களுக்கு நல்லா இருக்கான்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. 5ஆம் இடம் நல்லா இருந்துருச்சா குழந்தை பாக்கியம் கண்டிப்பா நல்லா இருக்கும். புத்திர பாக்கியத்தை கொடுக்குற இடத்துக்கு குரு வந்திருக்கிறாரு. இது இந்த மாசத்துல மட்டும் கொடுப்பாருன்னு கேட்டா அப்படிலாம் சொல்ல முடியாது. குரு வந்து உங்களுக்கு 5ஆம் இடமா இருந்து உங்க ராசி பார்க்கறாருன்னா 2026ஆவது வருடம் ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் பார்த்தா குரு வந்து உங்க ராசி தான் பார்க்கறாரு. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிசாரமாகி வந்திருக்கிறாருன்னா ஒரு 26 நாள் மட்டும்தான். அடுத்தது வந்து துலா ராசி பார்க்கக்கூடிய குரு பகவான் விருச்சிக ராசி பார்க்கிறாரு. சரிங்களா? அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு புத்திர பாக்கியம் பெறுகிறதுக்கு வாய்ப்புண்டு. அதே சமயத்துல பிள்ளைங்களுடைய படிப்பு தரம் உயர்றதுக்கு உண்டான வாய்ப்புண்டு. அவங்களுடைய பேச்சு திறமை அதாவதுன்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மென்மையான, இன்னைக்கு மெலினமான பேச்சினால இந்த பிரபஞ்சத்துல திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வாய்ப்பு குழந்தைகளுக்கு உண்டு. சரிங்களா? இப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா கட்டன்றது இது போக 2025 மே மாசம் 18ஆம் தேதி, அதாவது குரு பயிற்சி நடந்தது மே மாசம் 14ஆம் தேதி, ராக்கேது பயிற்சி நடந்தது வந்து மே மாசம் 18ஆம் தேதி. 4 நாள் கேப்ல ராக்கேது பயிற்சி நடந்தது. அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப பஞ்சம ராகுவாகவும் லாப கேதுவாகவும் இப்ப உட்கார்ந்து இருக்கிறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா 80% வளர்ச்சி உங்களுக்கு நல்லா இருக்குது.
அப்படி பார்த்தா உங்களுக்கு சனி பயிற்சின்றது அடைஞ்சது உங்களுக்கு வந்து 92%, குரு பயிற்சி 95%, ராகு கேது பயிற்சி வந்து பார்த்தா 80%. இந்த 3 பயிற்சியுமே நல்லதா இருந்தது. இப்ப வந்து இதுல ஒரு சிலருக்கு நடக்காதவங்களுக்கு, பெண்டிங்ல இருந்தவங்களுக்கு தான் இப்ப 9ஆம் இடத்துல இருக்கிற குரு 10ஆம் இடத்துக்கு வராரு. தொழில் ஸ்தானத்துக்கு வர்றதுனால தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்படும். இந்த கம்பெனிக்காக வேண்டி, இந்த எக்ஸ்பர்ட்டுக்காக வேண்டி, இவங்களுக்காக வேண்டி நான் ரொம்ப வருஷமா உழைக்கிறேங்க, எனக்கு மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, கௌரவம் இல்லை, மொத்தத்துல பார்த்தா எனக்கு அதாவது அந்த இடத்துல வந்து நான் நல்லா கஷ்டப்படுறேன் தவிர எனக்கு ஒரு மதிப்பு மரியாதை இல்லாத நான் வாழ்ந்துட்டேங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடியதுக்கு என்ன ஒரு வழியோ அது ஒண்ணு உங்களை தேடி வரும், இல்லை உங்கள்ட்ட நீங்களே தேடி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதுக்குண்டான வாய்ப்பு நல்லா இருக்குது. அதே மாதிரி நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களை நாம நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா அவங்க நம்மள நல்லா பார்த்துக்குவாங்க. அந்த வகையில முதலாளிகளுக்கு நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட வேலை செய்யறவங்கள முதல்ல முடிஞ்ச வரைக்கும் கௌரவமா வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா சிறு குச்சி பல்லு உதவுக்குன்னு சொல்ற மாதிரி அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, சப்போர்ட்டா இருப்பாங்க. சரிங்களா? இப்படியாப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல பார்த்தா துளாராசிக்காரங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு அதாவது வந்து இதுக்கு மேல உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான், அருமையான ஒரு சந்தர்ப்ப சூழல் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதாவதுன்றது வந்து கிடைக்கும் போது பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? அதாவது ஃப்ளைட்ல போகணுன்ற ஆசை நமக்கு இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அப்படியேப்பட்ட சுச்சுவேஷன் நமக்கு வரும்போது சூழ்நிலை முடியலையா, ட்ரெயினே போய் தான் ஆகணும். அப்ப நம்ம எதுல போறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை, அந்த இலக்கு நம்ம அடைஞ்சிருக்கிறோமா அப்படின்றத மட்டும்தான். அந்த இலக்கை நீங்க அடைய போறீங்க, பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி உங்க சுய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதுல எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்களோட வாழ்வாதாரம் கண்டிப்பா சொல்றேன் நல்லதா இருக்கும். இது நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி. இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு குணம், அதாவது தான் செய்கிற வேலையை தான் தான் செய்யணும். யார் செஞ்சாலும் அதுக்கு திருப்தி இருக்காது. அது மட்டும் இல்லை, நீதியே தர்மமே யுகமே அவங்களுக்கு நீதி போதனை தவத்தால் வரக்கூடியது, யுகத்தால் வரக்கூடியது, யோகத்தால் கிடைப்பது, தவநிலை கொடுப்பது. இந்த சொல்லு இந்த அத்தியாயத்திலேயே இருக்கக்கூடியவங்க யாரு? துலாம் ராசி நேயர்கள். அப்ப துலாம்னு பாருங்க, உங்களுக்கு ஏற்கனவே ஐப்பசி புரட்டாசி இனிமேல் வரக்கூடிய காலங்கள்ல சூரிய புதன் செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர நீச்சம். துலாம்ல வந்து உங்களுக்கு யார் யார் இருக்காங்க பாருங்க. துலாம்ல சித்திரை 3-4 நட்சத்திரம் சித்திரை. அதுக்கடுத்தது மிக வல்லமை படைத்தது, தனித்திறமை கொண்டது, 27 நட்சத்திரத்துக்கு கதாநாயகன் இருக்கக்கூடியது யாரு? சுவாதி. அதனாலதான் எம்பெருமானுக்கு வச்சிருக்காங்க, சக்கரத்தலருக்கு வச்சிருக்காங்க சுவாதி. அவருக்கு மட்டும் இல்ல, அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வருடைய நட்சத்திரமும் சுவாதி. நேயர்கள் தெரிஞ்சுக்கோங்க, என்னைக்குமே எங்க தாத்தா மறக்காத, எல்லாத்துக்கும் போய் சேரணும். நீ வெற்ற தண்ணி கிணத்துல மட்டும் தங்கக்கூடாது, எல்லா வாய்க்காலும் போகணும், எல்லா பயிரும் போகணும், எல்லா விலங்குகளும் சாப்பிடணும். அதே போல எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். சுவாதி எவ்வளவு சிறப்பானது. அந்த சுவாதி நட்சத்திரக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்காரு யாரு? கோப்பெரும் செங்கட் சோழன். கோப்பெரும் செங்கட் சோழன் காத்துட்டு இருக்காரு திருவானைக்கால்ல. அந்த ஆளுமையோட, அந்த தாயன்போட, அந்த குடும்பத்தோட கூடி இருக்கக்கூடிய அந்த சனீஸ்வரனை குடமுழுக்கு விழாவுக்கு அந்த நட்சத்திரத்தை தான் தேடிட்டு இருக்காரு பாருங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது சுவாதி. அதுக்கடுத்தது விசாகம். 3 நட்சத்திரம், 3 பேருமே வெவ்வேறு திசையில் இருக்கக்கூடியவங்க. சித்திரை அடமண்ட், சுவாதி என்ன செஞ்சாலும் செஞ்சுக்க, விசாகம் நான் நேர் ரூட்ல தான் போறேன். உங்களுக்கு நட்சத்திரனுடைய கேரக்டர் உங்களுக்கு இந்த நேருக்காக இப்ப சொல்றேன், இந்த குரு சாதத்தில் வரும்போது. ஆக கண்டிப்பாக துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசாரத்துல பாருங்க ரொம்ப முக்கியமா உங்களுக்கு அற்புதமா இருக்கும். 2 பார்வை மிக சிறப்புங்க. இது துலாம்ல இருந்து உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பது 5ஆம் இடம். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை 5ஆம் பார்வை பார்க்கலாம்.
அப்ப 2ஆம் இடம்ங்கிறது என்னது? எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடியது. 2ஆம் இடம்ங்கிறது எல்லா அன்பையும் பொழிய செய்யக்கூடிய இடம். 2ஆம் இடம்ங்கிறது எல்லா சொத்துக்களும் சேரக்கூடிய இடம். 2ஆம் இடம் தனம், தானியம், கீர்த்தி, செய்த வண்டி, வாகனம், மனை. அந்த 2ஆம் இடத்தை யார் பார்க்கிறா? 5ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. அப்ப 5ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன வரும்? குழந்தை பாக்கியம் வரும், கலைகள் வரும், புத்திரனுக்கு அறிவு வரும், குழந்தைகள் நன்றாக IAS IFS படிக்கும், எல்லாவற்றையும் சிறப்பாக வரணும். ஆயக்கலையில் 64 வரணும். அப்படி வந்தா தான் அதுக்கு மதிப்பு, அப்படி வந்தா தான் அதுக்கு பெரும் மதிப்பு. அதுக்கு அடுத்தது 4ஆம் இடத்தை 7ஆம் வருது. 4 தாயார். அப்பா இவ்வளவு நாள நோயில இருந்தாங்கப்பா, இப்ப திரும்பி வந்துட்டாங்கப்பா, நல்லா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அது. அப்ப குரு 7ஆம் வரை பார்க்கிறாரு 4ஆம் இடத்தை. கண்டிப்பாக தாயினுடைய நலன், தாயினுடைய நோய் தீர்ந்து சுகமா இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்ல, பழைய வண்டி வச்சு எப்ப போனாலும் வீடு பஞ்சராது. ஒரு போல்ட் போட்டா மறுநாள் கலந்துருது. வாகனம் சரியில்லைங்க, மாத்தணுங்க. அப்படி நினைக்கக்கூடிய நேரம். எங்கள் வீட்டுக்காரம்மா டீச்சராக இருக்காங்க, இன்னைக்கு போனஸ் வந்துடும், வீட்டுக்கு தீபாவளி வந்துருச்சு, போனஸ் வந்துடும், உடனே மாற்றுவோம். அதான் 7. அப்போ மாத்திரம் இல்லையா, சூட்சமம் பாயிண்ட் தான் முக்கியம். அப்போ 7ஆம் பறவை பார்த்துறாங்க. அதுக்கடுத்தது 6ஆம் இடத்தை 9ஆம் பறவை. 6ஆம் இடத்தையும் 9ஆம் பறவை. 6ஆம் இடங்கிறது ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்து, ரொம்ப நாளாக வழக்கு இருந்துச்சு, ரொம்ப நாளாக வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. என்னமோ எங்கள் அப்பா சேர்த்து வச்ச ப்ராப்பர்ட்டி எங்களுக்கு கொஞ்சம் பயன்படுது. அது எந்த ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி, அது பூர்வ புண்ணியம் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி, அது கல்வி என்ற ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி, அது அறிவு என்ற ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி, இதை விட என்ன ப்ராப்பர்ட்டி வேணும்? நல்ல ஒழுக்கமான குடும்பத்தினுடைய ப்ராப்பர்ட்டி வேணும். எல்லாமே சரியாகணும் இல்லையா? அப்போ மரங்கள், இனிப்புகள், ஜவுளிகள், உங்களுக்கு வேண்டியது மரம் சம்பந்தப்பட்டது, யோகா நிலை, தவநிலை. எங்கேயாவது நம்ம போய் தனிமையில் இருக்கணும் விரும்பக்கூடியவங்க துலாம் தான். நெத்தியடி ஒரே அடிதான். தனிமை அப்படின்னு கேட்டா துலாம் தான். எங்கே போனாலும் அவங்க அதைத்தான் தேடிட்டு இருக்கணும். எங்கே போனாலும் அவங்க அதைத்தான் தேடுவாங்க. நீதியும், நீதி போதனையும், தவத்தையும், யோகத்தையும் தான். அப்போ அவங்க போய் எங்கே இருக்கணும்? அவங்க போய் எங்கே இருப்பாங்க? மலையில தான் இருக்கணும். கொல்லிமலையில் இருக்கணும், பருவமலையில் இருக்கணும், வெள்ளிமலையில் இருக்கணும், சதுரகிரியில் இருக்கணும். எங்கெங்கே இருக்குதோ அங்கே தனிமையான இடத்துல இருக்கணும். இல்லை பஞ்சபூதங்கள்கிட்ட போய் இருக்கணும். கேதார்நாத் போகணும், அமர்நாத் போகணும்னு சொல்றோம்ல. இது முழுக்க யாரு? துலாம். ஆனா தேவையானதை வச்சுட்டு போகணும். அப்ப அவங்க தொழில், உங்களுடைய தொழில் கண்டிப்பாக துலாமுக்கு இப்ப மிக சிறப்பாக இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா உங்களுக்கு நல்ல பார்வை வந்து சேருகின்றது. ஏன்னா 2ஆம் இடங்கிறதுலே உங்களுக்கு வச்சு, 2ஆம் இடமே வெற்றி, 2ஆம் இடமே உங்களுக்கு எல்லாமே வரும். அப்படிப்பட்ட துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு சாரத்துல ஏற்கனவே உங்க சூரியன் வர வராது, வில்லங்கமரிச்சவர் வராது, அங்கே நீச்சத்துல வராது. அப்போ விசாகம், சுவாதி, சித்திரை கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சித்திரை நட்சத்திரக்காரவங்க அந்த பட்டீஸ்வரர் துர்கா, இல்லை நம்ம துர்க்கை, நம்ம சிவன் கோயில் இருக்க துர்கா வழிபாடு, காளிகாம்பாள் காளி வழிபாடு, சுவாதி கண்டிப்பாக சக்கரத்தாழ்வார், கண்டிப்பாக லட்சுமி நரசிம்மர். விசாக நட்சத்திரம் ஒரு முறையாவது திருச்செந்தூர் போங்க, இல்லை திருப்பூர் போங்க, இல்லை திருமுருகன் கொண்டு போங்க, இல்லைன்னா திருப்பரங்குன்றம் போங்க, இல்லைன்னா திருப்போரூர், வல்லக்கோட்டை, அந்த ஏரியாவில் மக்கள், சென்னையில் மக்கள், அங்கே வயலூர், திருச்சி வயலூர் இருக்குது, ஐவர் மலை இருக்குது, ஐவர் மலை, திருயங்கோய் மலை பாருங்க, எல்லாம் உச்சம்தான். இப்படிலாம் கும்பிட்டு வந்தா, ஏன்னா நீங்க யோக நிலை இருக்க போறோம். யோக நிலை போய் அது மூலம் நமக்கு பிரதிபலனை எதிர்பார்க்காதவர்கள் துளாராசினியர்களுக்கு வாழ்த்துக்கள். நிச்சயமாக குரு, நீங்களே குருவாக இருக்கிறீங்க. அந்த குருவாக இருக்கும்போது வெற்றி உங்களை தேடி வரும் என்பது எந்த விதமான ஐயமும் இல்லை. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சியானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா வருகின்ற 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி காலகட்டம் வரும் அதிசாரமா மிதுன ராசியிலிருந்து இந்த குரு பகவான்
உங்க ராசிக்கு 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைய போறார். இந்த 2 மாத காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கும்போது நான் இதை 2 விதமா பிரிச்சுக்கிட்டு பலன் கொடுக்கலாம் அப்படின்றது நினைக்கிறேன். ஏன் என்ன காரணம்னாக்கா, ஒரு கிரகமானது அது முக்கியமா குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வருடத்துக்கு ஒரு முறை பயிற்சி அடைவார். இந்த வருடத்துக்கு ஒரு முறை பயிற்சி அடையக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சில நேர காலகட்டங்களில் தான் இந்த அதிசாரமா அந்த ராசியவே விட்டு வருவார், அடுத்த ராசிக்கு பயிற்சி அடைவார். அந்த அமைப்புகள் இந்த ஆண்டுல நிகழ்றதுனால தான் இந்த அதிசார குரு பயிற்சி பலன்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுல பார்க்கும் போது அதிசாரமா குரு பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார். அக்டோபர் 18 டிசம்பர் 5 வரலாம். ஆனா டிசம்பர் 5 காலகட்டத்திலிருந்து 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி காலகட்டம் வரலும் பின்னோக்கி திரும்பவும் அதே மிதன வீட்டுக்கு செல்ல போறார். வக்ரகதியில திரும்ப பின்னோக்கி சென்று அங்கிருந்து செய்ய போறார். அப்ப இதை 2 விதமா உங்களுக்கு பிரிச்சுக்கிட்டு பலன் சொன்னாதான் சரியா இருக்குன்றதுனால அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரலும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, டிசம்பர் 5 2026 ஜூன் 1 வரலும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, இந்த 2 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும்போது, முதலாவதா அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி காலகட்டம் வரலும் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு உச்சபலம் பெற்று 10ஆம் இடத்திலிருந்து உங்களோட பார்வை பலம் பெறதுனால முக்கியமா 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் அப்படின்றது சொல்லக்கூடிய இடங்க. அப்ப இந்த தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த 10ஆம் இடத்துல இந்த குரு பகவான் உட்காந்து உங்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் வளர்ச்சி மேலோங்க போகுது. முக்கியமா தொழில் அபிவிருத்திகள் மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். தொழிலே எனக்கு நிரந்தரமா அமையல சார், ஏதோ நானும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கேன், சம்பாதிக்காம கிடையாது, ஆனால் தொழிலில் வருமானமே கிடையாது, எனக்கு பற்றாக்குறையான ஒரு வருமானங்களாக இருந்துட்டு இருக்கு, கரெக்டாக போதும், இது ஒரு தேவை இருக்குனாக்கா அந்த தேவைக்கு ஒரு கொஞ்சம் கடன் வாங்கி தான் செலவு செய்ய முடியுதோ தவிர போதும் இந்த மாதம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் அமையல அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சினால அவர் 10ஆம் இடத்திலிருந்து தொழில்ஸ்தானத்திலிருந்து அவர் குடும்பஸ்தானத்தை இந்த குரு பகவான் 5ஆம் பார்வையா பார்க்க இருக்கார். 5ஆம் இடமானது தனம், வாக்கு, குடும்பம், கல்வியை குறிக்கக்கூடிய இடம். அப்ப குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இந்த அக்டோபர் 18 டிசம்பர் 5 உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு சுப நிகழ்வுகள் செய்ய போறீங்க. நடக்காத ஒரு சில வெகு நாட்களாக நடைபெறாத ஒரு சில சுப நிகழ்வுகள் இந்த நேரத்தில் நடக்க போகுது. குடும்பத்துக்கு 4 பேர் அடைத்து விருந்து படைக்கக்கூடிய காலகட்டங்களும், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இதை மாதிரியான ஒரு சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த அக்டோபர் 18 டிசம்பர் 5 நடக்க போகுது அப்படின்றத தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த குரு பகவானோட பார்வையானது உங்களோட ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா சுகஸ்தானத்துக்கு சமசப்தமாக பட போகுதுங்க. 7ஆம் பார்வையா அவர் சமசப்தமாக தொழில்ஸ்தானத்திலிருந்து 4ஆம் இடத்தை அவர் நேரடி பார்வையாக பெறுவார். அப்போ தொழில்ஸ்தானத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால 4ஆம் இடம் வீடு மனை வாசல், வண்டி, வாகன சுகத்தை சொல்லக்கூடிய இடங்கள். அப்போ இந்த நேர காலங்களில் ஏதாவது வீடு மனை வாசல் வாங்கணும், வீடு மனை வாசல் கட்டணும், குடிபெயரணும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்யணும்னா கண்டிப்பாக வீடு மனை வாசல் கட்ட தொடங்குங்க. அதில் எந்த விதத்தையும் தடைகள் இல்லாமல் நடைபெறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் 4ஆம் இடமானது வண்டி வாகன சுகத்தை குறிக்கக்கூடிய இடங்க. இப்போ வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னாக்கா பழமையான வண்டி வாகனங்கள் வித்துட்டு இந்த நேர காலகட்டத்தில் ஒரு புதுமையான வண்டி வாகனங்களை வாங்குவதற்கான ஒரு உகந்த காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு. அதனால இந்த நேர காலத்தில் வண்டி வாங்கணும்னு சொல்லக்கூடிய இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு வாகன சுகங்கள் ஏற்படுறதுக்கான காலகட்டங்களா இந்த அதிசார குரு பயிற்சியில உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்றீங்க. அதே போல தாயின் உடல்நிலையில ஏதாவது ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்திருக்கு, அவங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா இது திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிசாரமாக வரக்கூடிய குரு பகவானால உங்க டாக்டரே உங்க உடம்புல எதுவும் பிரச்சனை, நல்லா இருக்காங்க, கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 60 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இனிமேல் கொஞ்சம் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டம் உருவாகும், மருத்துவ செலவுகளை குறைத்துக் கொள்ளக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றது. இப்போ உடல் ஆரோக்கியமும் தேக ஆரோக்கியமும் வண்டி வாகன சுகங்களும் தாயின் உடல்நிலை ஆரோக்கியம் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களும் வீடு மனை வாசல் வாங்குவதற்கான ஒரு யோக காலகட்டமாகவும் இந்த நேரம் இருக்க போகுதுங்க. அடுத்தது 6ஆம் இடத்தை இந்த குரு பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தை 9ஆம் பார்வையா இந்த குரு பகவான் பார்க்க இருப்பார். இப்போ 6ஆம் இடமானது ருணம், ரோகம், சத்ரு, எதிரி, பகை, கடனை சொல்லக்கூடிய இடம். அப்படி இருந்தாலும் கூட 6ஆம் இடம் உத்தியோகத்தை சொல்லக்கூடிய இடங்கள், பணபர ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல
இந்த விதிகள் வரும். பணபர ஸ்தானங்கள்லாம் 2, 6, 10 இந்த 3 இடங்களும் பணபர ஸ்தானங்கள், பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய இடங்கள் அப்படின்ற விதிகள். இப்போ இந்த 6ஆம் இடமானது உத்தியோகத்தை சொல்றதுனால துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு இல்லாம காத்துட்டு இருக்கீங்க, எனக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏங்கி காத்துட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா இந்த நேர காலகட்டத்துல ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடைக்கும். முக்கியமா அரசு உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தா அரசு உத்தியோகத்துக்கு சிவி வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சிச்சு சார், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும் தான் போடக்கூடிய காலகட்டங்கள், எந்த தேதின்னு தான் தெரில அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிவி வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கூட இந்த அக்டோபர் 18 டிசம்பர் 5 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக புதுசாக தொழில் தொடங்குவதற்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த நேர காலகட்டங்கள் உங்களுக்கு உதயமாக போகுதுங்க. அப்போ இந்த அதிசாரமாக வரக்கூடிய இந்த குரு பயிற்சினால இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த பயிற்சிகளாக தான் இருக்குது. திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர், ஏன்னா 3, 6ஆம் அதிபதிகளாக வராருங்க. 3, 6, 8, 12ஆம் அதிபதிகள்லாம் இதை மாதிரி உச்சபலமோ வலிமையோ பெறக்கூடிய காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால இந்த அதிசாரமாக வரக்கூடிய இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய பயிற்சிகளாக இருந்துட்டு இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் 18 டிசம்பர் 5 வரலும் அதிசாரமாக வரக்கூடிய பயிற்சி நல்லா இருக்கு. அடுத்ததாக அந்த டிசம்பர் 5 2026 ஜூன் 1 காலகட்டத்தில் அதிசாரமாக வந்த இந்த குரு பகவான் திரும்ப பின்னோக்கி வக்ரகதியில் மிதன வீட்டுக்கு செல்ல இருக்கிறாங்க. அப்போ மிதன வீட்டுக்கு சென்று அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் இடத்துல இருந்து போயிருப்பார். அப்போ 9ஆம் இடத்துக்கு போகிறதுனாலையும் குறைகள் எதுவும் கிடையாது. ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குருன்ற மாதிரி இந்த அதிசாரமாக வந்தக்கூடிய குரு பயிற்சியும் உங்களுக்கு வலிமையை தருது. அது பின்னோக்கி போய் வக்ரகதியில் போய் 9ஆம் இடத்துல இருந்து நடத்தினாலும் அதுவும் மிகப்பெரிய வளர்ச்சிகளை தரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேரம் உதயமாகுதுங்க. அப்போ அந்த 9ஆம் இடத்துக்கு டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்து 2026 ஜூன் மாத காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் அமைப்புகளும், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதனால அந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் எந்த செயல் செய்தாலும் அது தடைகள் இல்லாத அமைப்புகளை ஏற்படுத்தி தருன்றீங்க. அப்போ இந்த 2 விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் அக்டோபர் 18 டிசம்பர் 5 நடக்கும். நியூட்ரலான ஒரு காலகட்டங்கள்னாக்கா டிசம்பர் 5 2026 ஜூன் வரலும் ஒரு நியூட்ரலான காலகட்டங்களாக இருக்கும். இந்த நேர காலகட்டங்கள் ஓரளவுக்கு ஒரு வலிமை பொருந்திய காலகட்டங்களாக தான் சொல்லிருவீங்க. இந்த நேரத்தில் எந்த தோஷங்கள் எதுவும் கிடையாது. சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.